ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டி நகர் போத்தீஸ் ஹைப்பரில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இரும்பு பாத்திரங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா A to Z நம்ம போத்தீஸ் ஹைப்பர் டி நகரில் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த அயன் பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 300 rupeesலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இது ரொம்ப நல்லா ஃபினிஷ் ஷைனுமே இருக்குது. இந்த மாதிரி ரஃப் ஷைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 250 அந்த மாதிரி ரேஞ்சஸில் தான் இருக்குது. 6th floorல இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ அயன் பாத்திரத்துலேயே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக வந்து முட்டை ஆம்லெட் போட்டுக்கிற மாதிரி அந்த மாதிரி சின்ன தடுக்கா பேன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 250 அந்த மாதிரி ரேஞ்சஸ்லேயே நிறைய இவங்களோட பாத்திரங்கள் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் சின்ன சின்ன தாளிப்பு கரண்டி அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் பெரிய ஃப்ரை பேன் மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நல்லா கனமாகவும் இருக்குது. உங்களுக்கு சூடு பிடிக்கக்கூடாதுன்னு பேக் லைட்டோட இது கொடுத்துருக்காங்க, ஹேண்டலும் கொடுத்துருக்காங்க. இட்லி பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸில் இட்லி பாத்திரங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எங்கிட்ட சட்டி இருக்குது, வெறும் இந்த பிளேட்ஸ் மட்டும் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தனித்தனியாகவே ட்ரையாங்கிள் ஸ்கொயர் இந்த மாதிரி நிறைய இதில் இருக்குது. அப்புறம் சின்ன மினி இட்லி, நார்மல் மினி இட்லி வரும், அந்த மாதிரி பிளேட்ஸும் இருக்குது. உங்களுக்கு 5 6 4 3 அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ்லுமே இவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ரேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 450 350 550 அந்த மாதிரி ரேஞ்சஸில் தான் இருக்குது. ரொம்ப காஸ்ட்லியாலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 550 rupees தான் வருது. ஸோ இதோட தட்டுக்கு தகுந்த மாதிரி ரேட் வருது இது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல சில்வரில் இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. கொஞ்சம் லைட்டாக கனமாகவும் இருக்குது அந்த இட்லி பிளேட்ஸ்லாம். ஸோ நீங்கள் என்ன தடவை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த இடியாப்பம் மேக்கருமே வந்து உங்களுக்கு 4 பிளேட்டு 7 பிளேட்டு அந்த மாதிரி நிறையா வித்தியாசத்துலேயும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இட்லி பிளேட்லேயே நம்ம இப்போ வந்து என்கிட்ட இட்லி பாத்திரமே சும்மா சேர்க்க வேண்டாம்னா இந்த தட்டு மினி இட்லிக்கு சின்ன தட்டு மாதிரி இருக்குது, நீங்கள் அதை கூட நீங்கள் வாங்கி அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். அலுமினியத்துலேயே இருக்குது. ஸோ இடியாப்ப தட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. சரி, நம்மளோட இட்லி பாத்திரத்துலேயே நம்ம அவிக்கணும்னா இந்த மாதிரி தனி ஸ்டாண்டாகவும் இருக்குது. வெறும் பிளேட் மட்டுமே தனியாக அவைலபிளாக இருக்குது. சரி, எங்களுக்கு ஸ்டாண்ட் இருக்குது, பிளேட் மட்டும்லாம் நீங்கள் பிளேட் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி பிளேட்டும் தனியாகவும் வாங்கிக்கலாம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா 3 2 அந்த மாதிரி வந்து நிறைய இது பார்த்திங்கன்னா அந்த 3 உள்ள இடியாப்ப தட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் எவர் சில்வர் பாத்திரங்களில் இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அப்புறம் சின்ன சின்ன தட்டு பாத்திரம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. சின்ன மெலமைன் கலெக்ஷன்ஸ்லாம். இதுதான் அந்த குட்டி இட்லி பாத்திரம். ஸோ இதில் வந்து நீங்கள் 5 இட்லி ஊற்றிக்கலாம். மேலே ஒரு தட்டுக்கு 5 இட்லி ஊற்றிக்கலாம். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும் மினி இட்லி சாப்பிட்றதுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இட்லி பாத்திரங்களும் அந்த இடியாப்பம் பிளேட்ஸ் தான். நிறைய வெரைட்டியில் இடியாப்பம் பிளேட்ஸ் வச்சுருக்காங்க. நிறைய கலெக்ஷன்ஸுமே இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குக்கரில் நம்ம ஸ்டீம் பண்ணுறதுக்காக வச்சுருக்குது. இதிலே வந்து அந்த அயன் பாத்திரத்துலேயே தோசை தவா அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன இது குழி பணியாரம் சட்டி மாதிரியும் இருக்குது. அதே மாதிரி சாப்பாடு வடிக்கிற சட்டி வந்து இந்த ஆழத்துலேயும் இருக்குது, எவர் சில்வர்லேயும் இருக்குது, இந்த மாதிரி அலுமினியத்துலேயும் இருக்குது. இது வந்து பிளாக்லேயும் வரும், இந்த மாதிரி சில்வர்லேயும் வரும். இது வந்து ஹார்ட் அனே சொல்லுவாங்க. ஸோ இதுவும் நம்ம உடம்புக்கு நல்லதாக குக் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி கடாயிலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனலைஸ் கடாய் இருக்குது. அப்புறம் சாஸ் பேன்லேயே வந்து எல்லா வெரைட்டிஸ்லையுமே ஹார்ட் அனைஸ்டு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, அது மாதிரி எல்லா எவர் சில்வர், அலுமினியம் அந்த மாதிரி வந்து லோ குவாலிட்டி ஹை குவாலிட்டி அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் இருக்குது. ஸோ இந்த கலர் டிஃப்ரென்ஸ்லேயே தெரியும் உங்களுக்கு எந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பாத்திரத்தை வெயிட்டை வச்சு நீங்கள் வாங்கிட்டே இருக்கனால உங்களுக்கு அதுவுமே தெரியும். ஹார்ட் அனைஸ்லேயே வந்து சாஸ் பேன் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய அந்த கண்டெய்னர்ஸில் நம்ம டீ சுகர் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறதுக்கு நிறைய கண்டெய்னர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். போத்தீஸ் ஹைப்பர் போனீங்கன்னா கடாயிலையும் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி, சின்னதுலேருந்து 450 550 350 தான். எல்லாமே அந்த 500க்குள்ளே தான் ஒரு கடாயே வந்து உங்களுக்கு அடங்குது. ஸோ இதுமாதிரி சின்னதாக நான் கொஞ்சமாக பால் காய்ச்சணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட இந்த மாதிரி நீங்கள் அழகாக ஹண்டி மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஆளுக்கு பாத்திரம் காய்ச்சணும், பால் காய்ச்சணும் அப்படின்னா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நிறைய வெரைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லேருந்து இந்த மாதிரி ஹார்ட் அனைஸில் சின்ன சின்ன தாளிப்பு கரண்டிகள், கடாய் வந்து நிறைய வெரைட்டிஸில் வச்சுருக்காங்க. நீங்கள் போய் பார்த்து நீங்கள் பிக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையுமே இருக்குது. அதே மாதிரி டிஃபன் பாக்ஸ் கலெக்ஷனுமே நிறையா இருக்குது. இப்போ குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிற டைமில் நீங்கள் நிறைய டிஃபன் பாக்ஸ் கலெக்ஷன் பார்த்தா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன எவர் சில்வர் பாத்திரங்கள், நம்ம சாப்பாடு வைக்கிறது, குழம்பு வைக்கிறது, அது ரசம் வைக்கிறது, அந்த மாதிரி நிறைய பாத்திரங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 200 rupeesலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. 200 150. ஸோ நல்ல குவாலிட்டி வேணும்னா அதுக்கு ப்ரைஸ் அது தகுந்த மாதிரி தான் போடுவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய சர்விங் பாட்ஸுமே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸில் இருக்குது. ஸோ உங்களுக்கு சோனோன்ற பிராண்டில் இருக்குது, நிறைய ப்ரீமியம் அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கிறிஸ்டினா அப்படின்னு ஒரு பிராண்ட்லேயும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம அடுக்கு பாத்திரமா வச்சு நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழம்பு, சாப்பாடு அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் சின்னதுலேருந்து பெருசு இருக்குது. இந்த ஹேமர் டைப் கூட ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு அழகாக அடுக்கடுக்கு இந்த மாதிரி அடுக்கடுக்கு சட்டியும் இருக்குது. நீங்கள் ஏதாவது மாவு கலக்கி வைக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வெரைட்டிஸில் உங்களுக்கு இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும், இல்லைனா நீங்கள் சிங்கிள் பீஸ் கூட வாங்கிக்கலாம். அடுக்காக வாங்கினாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை சிங்கிள் பீஸாக நீங்கள் வாங்கினாலும் அதையும் வாங்கிக்கலாம். ஸோ கிண்ணங்களே நிறைய வெரைட்டி சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும். நம்ம ஏதாவது மிஞ்சி போச்சுன்னா அந்த நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த டிரான்ஸ்பரண்ட்டோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர், உள்ள
என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிறதுக்கும் நம்பர் 1லேருந்து 10, 12 அந்த மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு என்னோட இது வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து அந்த குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ரேட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ 20 rupees 25 rupeesலேருந்தே உங்களுக்கு கண்டெய்னர்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. சின்னதுலேருந்து நான் சொல்கிறேன், சின்னதுலேருந்து பெருசு வரைக்குமே உங்களுக்கு 300க்குள்ளே தான் இருக்குது. ஸோ உள்ளே வந்து என்ன விசிபிளாக இருக்கும் நம்மளுக்கு தெரியறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 300, 250 அந்த மாதிரி ரேஞ்சஸில் தான் வருது. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200, 250, 350 அந்த மாதிரி இது எல்லாமே வந்து நீங்கள் அப்படியே பல்காக கூட நீங்கள் 12, 24 அந்த மாதிரி பல்காக கூட நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா நீங்கள் துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு அந்த மாதிரி நிறைய நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ டக்குன்னு பூச்சியும் பிடிக்கும். அதே மாதிரி பெரிய பெரிய அந்த சம்படங்கள்லாம் நீங்கள் அரிசி ட்ரம் அந்த மாதிரி வைக்கிறதுக்கும் நிறைய பெரிய பெரிய சம்படங்களும் இங்கே வச்சுருக்காங்க. 25 கிலோ, 10 கிலோ, 5 கிலோ அந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கிறதுக்கும் பெரிய பெரிய சம்படங்களும் இங்கே இருக்குது. அதே மாதிரி கேஸ்ட் அயர்ன், ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், வீட்டுக்கு தேவையான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம், டெக்கர் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ சொல்லப்போனால் வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே ஆல் இன் ஒன்னாக நீங்கள் 6th floorல வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அந்த பொங்கல்லாம் நம்ம வைக்கிறதுக்காக என்கிட்ட வந்து அந்த என்னால் பிராஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொங்கல் பானை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கொஞ்சமாக நான் ரைஸ் போட்டு இது பண்ணணும், கொஞ்சமாக ஒரு ஆளுக்கு மட்டும் ரைஸ் இது வைக்கணும், அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி சர்விங் பிளேட்ஸ்லேயே வந்து பாட்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸில் இருக்குது. நீங்கள் கிஃப்டிங் பர்பஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யாருக்காவது நம்ம கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சா கூட இது நீங்கள் கிஃப்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது 550, 600 அந்த மாதிரி குவாலிட்டியில் வருது. காப்பர்லேயும் வருது உங்களுக்கு. ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த பொங்கல் பானை மாதிரி நீங்கள் எல்லாம் சுடு தண்ணி வச்சுக்கிற மாதிரி, இல்லை ஏதாவது ஸ்டோர் பண்ணுற மாதிரி, இல்லை தண்ணி பிடிச்சி வச்சுக்கிற மாதிரி, நீங்கள் குடிக்கிற தண்ணி பிடிச்சி வச்சுக்கிற மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸில் இங்கே இருக்குது பாத்திரங்கள் எல்லாமே. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக நான் காமிச்சிருக்கேன் இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 200, 250 அந்த மாதிரி ரேஞ்சஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும். இந்த காப்பர் பாட்லாம் பார்த்தீங்கன்னா 250 தான். கீழே வந்து காப்பர் பாட்டும் உள்ளே வந்து ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வருது. இதே வந்து ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வருது. இதெல்லாம் வந்து 150, 250 அந்த மாதிரி ரேஞ்சஸில் தான் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சாப்பாடு பானை அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். சின்ன சின்ன செம்பு பெரிய சைஸ்லேருந்து இருக்குது செம்பெல்லாம். செம்புமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்பர் வைஸில் இருக்குது. சின்ன செம்புலேருந்து பெரிய செம்பு வரைக்கும் கனமானது. அப்புறம் சில பேர் அந்த இதெல்லாம் பார்ப்பாங்களா, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ்லுமே இருக்குது. இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸு, ஹாட் பேக்ஸு, 5 ரூபாய் பெட்டியுமே நிறைய வெரைட்டிஸில் வச்சுருக்காங்க. இது எல்லாமே 5 ரூபாய் பெட்டி தான் இது எல்லாமே. ஸோ 5 ரூபாய் பெட்டியுமே வந்து 7 அந்த மாதிரி அந்த இதுக்கு தகுந்த மாதிரி. அப்புறம் சப்பாத்தி பாக்ஸ் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் இருக்குது இது எல்லாமே. இதெல்லாம் வந்து நீங்கள் அது பால் அந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கிறதுக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும்.